நான் புலம்புறத ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த சாங் வந்து பண்ண ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி கரெக்டாக வந்து பண்ணாக்கா ஷூட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். ஓப்பன் பண்ணி வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இதில் வந்து பண்ணாக்க சில எஃபெக்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ மிஸ் ஆன எஃபெக்ட் எல்லாமே நான் எங்கே கொடுத்துருக்குனாக்க இதே ப்ரீசெட் கீழே வந்து பண்ணாக்க செகண்ட்னு வந்து பண்ணாக்க தனி ஒரு ப்ரீஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது கீழே எதாவது டைம் வச்சுனாக்கா டைம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க டைம் முடிஞ்சோடனே டவுன்லோட் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக் உங்கள் ஆட்மோஷனில் வந்து பண்ணாக்க அது இன்புட் வரும். ஸோ இதில் தான் மீது இருக்கிற எஃபெக்ட் எல்லாமே நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபைலை ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே அமௌண்ட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் பிக்கு தும்மா லைட்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்கள் பிக்கு தும்மா அசென்ட் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூ பட்டன் இருக்கா அது நீங்கள் கிளிக் போய்ட்டு இதில் கிரியேட் ஃபார் பேஜ் இருப்பாருங்க அதை கிளிக் போய்ட்டு கீழே ஷோ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபாரஸ்ட் ஃபைலை கனெக்ட் வரும். இதை வந்து பண்ணி ஷோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணாங்க பாருங்கள் இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பண்ணாக்க ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பிக்கை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு நான் செகண்ட் இன்புட் பண்ண சொன்னேன். ஜஸ்ட்டு அந்த செகண்ட் பிச் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க வால்யூம் மாதிரி ஒரு குரூப் இருக்கா ஜஸ்ட்டு அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பில் இருக்கா அதுங்க கில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் அப்படி பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் இன்புட் பண்ணிங்களா ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது இன்னொன்னா ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்லேயே கொடுத்து ஆட் ஆயிரும். இது சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து பண்ணிக்கொண்டாங்க கரெக்டாக சாங்குக்கு மேலே ஒரு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. இப்போ நாம் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே எடி குரூப் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கும் அதுங்க செலக்ட் போயிட்டு இப்போ செல்லில் இருக்கிற ஃபஸ்ட் தடவை யூஸ் பண்ணி உங்கள் பிக்கை எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த வால்யூம் ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பேக் போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் போய் ஆட் பண்ணியிருந்தாக்க இது வந்து அதில் கட் ஆகும். இது நம்ம லாஸ்ட் வரைக்கும் சென்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு ஜஸ்ட் அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலே போதும். இது வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். இதை நம்ம ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கேஃபாக இருக்கும். கரெக்டாக 4 இடத்துல வந்து பண்ண கேஃபாக இருக்கா? ஸோ இதை நம்ம வந்து பண்ணாக்க இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் ப்ரிஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு அடுத்தது வந்து பண்ண அப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ஒரு எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் அதுக்கு மேலே ஒரு லேயர் இந்த மாதிரி சைடில் கண்ணு மாதிரி பாருங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பி டூல்லேஸ் இருக்கா அதுங்க கீழ் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ண கேஃபாக இருக்கா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் டூலே கொடுத்தா ஜஸ்ட் மேல் ஆட் ஆயிடும். இது சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி மீன் ஆட் பண்ணி அந்த குரூப்புக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம அடுத்தடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல கேஃப் இருக்கா கரெக்டாக 7.03 செகண்ட் வந்துட்டு காப்பி பண்ணது மட்டும் அதே பாக்ஸ் உங்களுக்கு PS 2 லேயர் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே ஒன் பண்ண வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க.
ஸோ இது வந்து பண்ணால் கரெக்டான இஷ்டமாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால மேல் கல்லீரிகள் போய்ட்டு இந்த ஆப்ஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பண்ண கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ண கேப் இருக்கா கரெக்டாக 10.14 செகண்ட் விட்டுட்டு காப்பி பண்ணிடுது மட்டும் நீங்கள் பேஸ்ட் டூ லேயர் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டு கரெக்டாக கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர் வரைக்கும் எல்லாமே எதுவும் கொஞ்சம் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக இங்கே கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பார்க்கலாமா, இது எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் கில் போய்ட்டு சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருப்பாருங்க, அதையும் கில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்கா அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ண கேப் இருக்கா கரெக்டாக 13.21 செகண்ட் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே பேஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் போய்ட்டு இதை கரெக்டாக புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணி ஆட் ஆகிடுச்சா. இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் லேக்கிட்டு வந்துக்கலாமா. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கில் பண்ணுறீங்க, சைடில் கலஃப் இருக்க ஆதி கில் போய்ட்டு இந்த சைடில் ஸ்டார்க்குன்னு இருக்க ஆதி கில் போய்ட்டு இப்போ நான் ஃபாரஸ்ட் ஃபீலை கன்வெர்ட் பண்ண சொல்லியா. ஸோ அதில் இங்கே எடிட் பண்ண பிக் இந்த சிலை போய்ட்டு மேலே காலில் ப்ரெஸ்ஸாக இருப்பாங்க, அதை கில் பண்ணல போதும் கரெக்டாக அந்த எஃபர்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கா, இதிலும் நான் வந்து பண்ணாக்க சேம் பிக் அதை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் வேறு பிக் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது பிஎன்ஜிக்கு வந்து பாருங்க கரெக்டாக சேம் பிக் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வேணால் சேம் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண லேயருக்கு அடுத்து வந்து பண்ணக்கு கிரே கலர் இருக்கா, இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாமா. ஜஸ்ட் அந்த லேயர் இங்கே கில் பண்ணிட்டு சைடில் கலஃபில் கொடுத்து இந்த சைடில் ஸ்டார் கில் போயிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண பிக்க சில போய்ட்டு மேலே 4% கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த ஃபுல் ஆட் ஆயிரும். ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த அந்த கிரே கலரில் ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, முடிஞ்சு. உங்களோட பிக் வந்து பண்ண கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் சில போயிட்டு உங்கள் 2 விரலால் வந்து பண்ணிக்க நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணக்கு இந்த இடத்துல ஒரு 4 குரூப் இருப்பாருங்க. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பண்ண குரூப் 2 இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கீழே ஆரஞ்சு கலர் இருப்பாருங்க, அதில் நீங்கள் கில் போயிட்டு கலர்ஃபுல் கூட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை சில போயிட்டு மேலே கால பிஸ் இருக்கா அது கில் பண்ணல போதும் கரெக்டாக அதில் ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நீங்கள் செல்ல போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தோமா அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணோடனே அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பி எடுத்து கொடுத்து அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ மூவ் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் 4க்கு அது இங்கே கில் போயிட்டு எடுக்கிற போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொஞ்சம் விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த கலஃபர் கொடுத்து ஸ்டாருங்கள் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு நெக்ஸ்ட் பிக்கிங் செல்ல போயிட்டு மேலே பர்சன் கொடுத்துக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கு அது நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா. ஸோ இதில் ஆட் ஆகிடுச்சு. இதே சேமத்தில் அடுத்த 2 குரூப்பிலும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண பாருங்கள் அதே சேமத்தில் நீங்கள் ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணி ஜஸ்ட் பிக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்கா 4 குரூப்லும் போய் கால் போயிட்டேன். நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ்ஸும் விட்டு மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை அசைன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசிஷன் வேர்பருக்கு அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. கீழே மூவ் பண்ண செல்லிட்டி இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கிறதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மிரர் வந்து இப்போ ஆஃபில் தான் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்போ நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ சைலுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லில் உங்களுக்கு பிக் அந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி வந்து பிளாக்காக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் மூவ் பண்ணி மேல் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ இதுவும் நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 4 கிரே கலர் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண பாருங்கள் அதே சேமத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த 4த்லேயும் வந்து பண்ணாக்க வேணால் நீங்கள் சேம் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டில் நான் சேம் பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இதை நீங்கள் பொருளில் பார்த்து மாதிரி ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க எஃப் இருக்கும். ஸோ இதில் மிஸ் ஆன எஃபெக்ட் எங்கே இருக்குனாக்க நம்முடைய சிகல் பிஸ்டே நம்ம ஓப்பன் பண்ணிங்கனாக்க லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு
கிரீன் கலர் இருக்கும். அதிலே நீங்க கீழ் போயிட்டு இந்த பாக்ஸை கீழ் போயிட்டு காப்பின்றதை கொடுக்குறீங்க. அப்படி இங்கே பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கேஃப்ட் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்கலாமா? ஓகே, கரெக்டாக 17.07 செகண்ட் வந்துட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸை கொடுத்து பேஸில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாமா? இது கரெக்டாக தான் இருக்குது. பட் நம்ம பேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா சார், கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் அதுக்கு இன்ஸ்பெக்ட் ஐக்கனில் போயிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே சேம் மெத்தடில் நம்ம பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா? நம்ம அந்த கிரே கலரில் போய் ஆட் பண்ணுங்க பாருங்கள். அதே சேம் மெத்தடில் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கொஞ்சம் உங்களோட பிக்கு சரி அடையலைனாக்கா உங்கள் விரலால் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் பண்ணக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த டெம்ப்ளேட்டுக்கு பண்ணக்க வீடியோ நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து அந்த டெம்ப்ளேட் நம்ம மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே பாருங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தினாக்க அந்த குரூப்புக்கு கீழே வர மாதிரி இங்கே ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சேல் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பண்ணாக்க ஒரு லேயர் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அது சீக்கிரம் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். மேலே ஒரு லேயர் நான் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பின்றதை கொடுத்து அப்படி பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நான் காப்பி பண்ணதே பேஸ்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இந்த கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா பண்ணாக்க இது பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.